எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கீஸ் கிச்சனில் ரொம்ப சிம்பிளான நம்ம எல்லாருமே அடிக்கடி செய்யக்கூடிய சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப குயிக்காக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் பிராய்லர் கோழி வச்சு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். நாட்டுக்கோழியில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். வாங்க இந்த டேஸ்ட்டான சிக்கன் கிரேவியை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், நம்ம பிளேட்டில் சிக்கன் லெக் பீஸ் அட்டென்ஷனில் நின்றுட்டுருக்கு. இது எல்லாமே என் பாப்பாவோட வேலை. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது இதில் கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கலாம், 3 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக இது எண்ணெயில் பொரியட்டும். இப்போது 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்க வேண்டாம்னா சின்ன வெங்காயம் கூட சேர்க்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். லைட்டாக வதங்கட்டும். வெங்காயம் லைட்டாக இந்த மாதிரி செவந்ததும் சின்ன தக்காளியாக 2 கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளினா 1 போட்டால் போதும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். இந்த பேஸ்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 7லேருந்து 8 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் கசகசா, இது எல்லாமே சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கிறேன். இந்த கசகசாவை வந்து இந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி சுடுதண்ணியில் நல்லா ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் இதோட சேர்த்து அரைங்க. அப்போ தான் நைஸ் பேஸ்ட்டாக வரும். இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இது நல்லா பச்சை வாசம் போயிட்டு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நம்ம இதை கிளறிக்கலாம் நல்லா. இப்போ நம்ம சேர்த்த அந்த பேஸ்ட்டோட பச்சை வாசம்லாம் போயிட்டு நல்லா வாசம் வருது. இப்போ இதில் பொடிகள்லாம் நம்ம சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்க்குறேன். சோம்புத்தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து சோம்பை வந்து அப்படியே எண்ணெயில் கூட போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதோட நம்ம வீட்லேயே அரைச்ச கறி மசாலா தூள் அதையும் சேர்த்துக்கலாம். இது இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டேன். இப்போது இதில் 1/2 கிலோ சிக்கனை நான் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டு கழுவி இருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா எல்லா பக்கமும் இந்த மசாலாலாம் கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இதில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் சிக்கனை சாஃப்டாக. எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. குழம்பா வேணுன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. இதில் நான் சேர்த்த அந்த கறி மசாலா பொடியோட லிங்க்கு நான் ஆல்ரெடி சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்காக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்கை கொடுக்குறேன். அதை போய் பார்த்துட்டு நீங்கள் அது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிக்கன் கறி, மட்டன் கறி எல்லாம் நம்ம குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு
நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் சிக்கனை. இப்போ ஒரு 20 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ பார்ப்போம் நம்ம கிரேவி எப்படி இருக்குன்னு. வாவ், நல்லா கமகமன் வாசனையோட சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இப்போ நம்ம கிரேவி தயாராகிருச்சு. இப்போ இதில் கடைசியாக இன்னும் கொஞ்சம் வாசனைக்காக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதோடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. அவ்வளோதான், நம்ம கிரேவி இப்போ ரெடி. இந்த சிக்கன் கிரேவி ரைஸுக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிற ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது போக உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ப்ராய்லர் வச்சு செய்ய வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பொதுவாக அப்படியே நாட்டுக்கோழி வச்சு கூட நீங்கள் இதே மாதிரி செய்யலாம். ஆனால் ஒன்று, நீங்கள் குக்கரில் வந்து நாட்டுக்கோழியை தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வைக்கணும். நார்மலாக வச்சிங்கன்னா குக்கிங் டைம் வந்து அதிகமாகும். இது போல் நிறைய வீடியோஸ் அண்ட் யம்மி ரெசிபீஸ் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் அக்கௌண்ட்டோட ஐடி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அங்கே போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.